ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பழனியில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கணக்கம்பட்டி வந்துட்டோம். இது கணக்கம்பட்டி உள்ளே போகிற வழி, கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இங்கேயுமே நல்லா க்ரௌடாக தான் இருக்குது. இன்றைக்கி அமாவாசைங்கிறனாட்டியே கூட்டமாக இருக்கும். வண்டியே உள்ளே போகிறக்கே இதாக இருக்கும் போலையே. பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் டிராஃபிக் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிதுன்னு. ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்குது டிராஃபிக்கு. ஆப்போசிட்லேயும் இவ்வளோ வண்டிகள். நமக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இது நாங்கள் இங்கே 3வது டைம் வரோம், 4வது டைம் வரோம். 4வது டைம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த கோயிலுக்கு, கணக்கம்பட்டிக்கு. பார்க்கிங்கே இருக்காதாட்டு இருக்கு. அந்த அளவு கூட்டம் இருக்கு, செம கூட்டமாக இருக்குது. நம்ம எப்பவும் வரதை கட்டினா இந்த டைம் நல்ல கூட்டம். ஏன்னா நம்ம இங்கே வந்து அமாவாசை நாள் வந்திருக்கோம். அது 2வது வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஃபுல்லாக நெட்டுக்கு நிற்கிது வண்டி. டிராஃபிக்கில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பஸ்ஸில் இருந்தவங்களாட்ட இறங்கி நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெயில், செம்ம வெயில், டிராஃபிக்கும் வேறு பயங்கரமாக இருக்குது. இன்ச்சாக நகருது வண்டி. இருக்கிறதுலே இங்கே பார்க்கிங் தான்டா பெருசு. தண்ணி வருதுடா. மனுஷன் பாவம் வெயில், செம்ம வெயில். இல்லை நல்ல தண்ணியா? ஆமாம், நல்ல தண்ணி தான். நாட்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. பாட்டில் பிடிச்சிடலாமா? பிடிக்கலாம். இந்த டிராஃபிக்கில் இறங்கினாலும் சிரமம் தான். பஸ்ஸுக்கு கூட்டம் பையோ, ஃபுல் கூட்டம் பஸ்ஸு. அதான் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்ட. கூட்டம் பற்றியா பையோ? அதுதான் பையன் எல்லாம் நடக்கிறாங்க, பஸ்ஸுக்கு ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ் கணக்கம்பட்டி ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ வண்டி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணக்கம்பட்டி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் கொளுத்தி எடுக்குது, தாக்கு பிடிக்கவே முடியல. வெயில் பயங்கர வெயில். அதுவும் இன்றைக்கி கூட்டமும் வேறு நல்ல செம்ம கூட்டமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸே அப்பாவும் ஏற முடியாமல் நிறைய பேர் நடந்தே போயிட்டுருக்காங்க. கார் வருதுப்பா பாருங்க, வெயில் பாருங்க. இதுதான் அவர் வாழ்ந்த வீடு இல்லையா? வா வா வா.
இது என்னோட வீடு. அவர் வாழ்ந்த வீட்டில் இருந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே இன்னைக்கு வந்து நாங்கள் 4 டைம் வந்துட்டோம். கூட்டம் வந்து இன்னைக்கு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு தான் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவில் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற இடம். அமாவாசை சிறப்பு பூஜைகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்பா எங்க வாடா அப்பா போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் கோயிலுக்குள்ள. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். லைனாக சுற்றியும் கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து இந்த மாடு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோமாதா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீரையெல்லாம் விற்பாங்க. அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம். அரிசி நம்மளால் என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் அமாவாசை சிறப்பு பூஜைகள், பௌர்ணமி சிறப்பு பூஜைகள்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து அமாவாசை 27 ஞாயிற்றுக்கிழமை. அதான் இவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானமும் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இதான் கோவில். பாருங்க செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம போய் லைனில் நின்று இப்போ சாமி கும்பிட்டு வருவோம். போய்க்கலாம் படுக்க வச்சு படுக்க வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டோம். அவரும் குட்டி தம்பியும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. நானும் பெரிய தம்பியும் உட்காந்துட்டோம். அவங்க 2 பேர் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் வாங்குறதுக்காக. நாங்கள் 2 பேர் உட்காந்துட்டு எங்கள் 2 பேருக்கும் மாதிரியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். லைன் கூட்டமாக இருக்குங்களா, சரி அவர் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் உட்காந்துட்டோம். செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணெல்லாம் எப்படி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. 2வது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்குமே ஒரு விஷயம் நடந்திருக்கு. நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு நானும் தம்பியுமே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இங்கே கணக்கம்பட்டியில். பார்த்திங்கன்னா புளிச்சாப்பாடு, சாம்பார், ஒயிட் ரைஸ். தம்பி அவரும் அவங்க சாப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் பெரிய தம்பி இந்த லைனில் நின்று சாப்பிட்ருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆனதால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நானும் பெரிய தம்பி ஒரு பக்கம் இருக்கோம், சின்ன தம்பி அவங்க அப்பாவே காணோம். அவங்களுக்காக தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இனி எந்த லைனில் வராங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேண்டி ஊதுபத்தி இதெல்லாம் வந்து இங்கே பற்ற வைப்பாங்க. இப்படி வாங்க, இப்படி வா ரோஹித்து. ஃப்ரெண்ட்ஸ் ஊதுபத்தியெல்லாம் வந்து இங்கே பற்ற வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் விளக்கு போடுறது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெட்டு ஃபுல்லாகவே கடைங்க இருக்குது. ஊதுபத்தி கடை, மாலை, பூவு பார்க்க மாட்டாங்க, எல்லா கடையும் இருக்குது. அப்புறம் நம்ம கோமாதாவுக்கு வந்து கீரை வாங்கி போடுவாங்க, அதுவும் இருக்குது. வெயிலுக்கு இதமா ஐஸ்கிரீம், பைனாப்பிள் இல்லை ஸ்ட்ராபெரி, எனக்கு ஸ்ட்ராபெரி. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலேருந்து நடந்து பார்க்கிங் வந்துட்டோம். பாருங்கள் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், 3 பேருமே ஸ்ட்ராபெரி. அவங்க அப்பா மட்டும் மேங்கோ வாங்கியிருக்காரு. அப்பா வெயிலுக்கு பசியோட தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் தாகும். தண்ணி தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கேயும் ஒரு கடை இருக்குது. பார்க்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அம்மா குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆயிடுச்சு. இப்போவே செம்ம கூட்டம். இனிமே கூட்டம் குறையில ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அதிகம்தான் இருக்குது. ஏன்னா வெயில் தாழ்ந்துருச்சு இல்லைங்களா, வெயில் தலை இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் இருக்குது, இது எதுக்குன்னு தெரியல. வாசலில் கட்டி தொங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கு. அப்புறம் என்றைக்குமே வாயில் வச்சிடக்கூடாதுன்னு. எங்கே காமி? ஹாய், 2 பேத்துக்கு ஸ்ட்ராபெரி. நல்லா இருக்குமா? எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஸ்ட்ராபெரி கவர் பிச்சு தராரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது என்னதுமா? அது என்னது? இந்த கிழங்கு வீட்டில் கட்டி விடுவாங்களா? எனக்கு ஸ்ட்ராபெரி. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பழனிக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா. நம்ம வந்து பழனியில் வந்து நம்ம வண்டிக்கு வந்து வேலும் அருவாளும் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வாங்கி வண்டி வாங்கினதுலேருந்தே நாங்கள் இதை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டே இருந்தோம். இன்றைக்கி பழனி வந்து தான் எங்களுக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. இந்த அருவாள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கருப்பசாமி, முருகர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு பழனி கணக்கம்பட்டியெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கணக்கம்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:45 ஆயிடுச்சு. இங்கே வந்து கிளம்பும்போது இனி நம்ம வீடு போகிறதுக்கு எப்படி 8:30 ஆயிரும். தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு தண்ணி தாகம் தான் அதிகமாக இருந்தது. இப்போ வெயில் தலை தான் கூட்டம் இனிமேல் வராங்க இல்லை. மணி 5 ஆயிடுச்சுல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி பழனிக்கிட்ட வந்துட்டுருக்கோம். மழை வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
போகும்போது என்ன வெயிலுங்க. ஆனால் ரோட்டுக்கு அந்தளவு பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க பாருங்க. ஆனால் நல்லா மழை. நாங்கள் பழனி வந்தாலே மழை கண்டிப்பாக வந்துடுது இல்லையா? ரொம்ப அடிச்ச வெயிலுக்கும் ஊத்துற மழைக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா மழை வந்துருச்சு. என்ன வெயில். அது என்ன பத்தின மட்டும் சொல்லுப்பா, நான் லிஸ்ட் பண்றேன். இப்படி மேல தூக்குனா அது ஆயிடுமா? ஏய் இரும்பன் மலை. அப்ப இருப்பா. அப்ப இந்த மழை அதிகமா ஆகணும்னே நான் மேல தூக்கிடுறேன். தூங்கலாம் நினைச்சேன். அம்மா தூங்கலாம் நினைச்சேன். கடப்புட்ட மழை வந்துச்சு. கடம்பா அதிகமா மழை. நல்ல மழை வந்துருச்சு. மழை தெரிஞ்சு எப்படி மழை? ஆனா அங்கேயும் மேகமா தான் இருந்ததுல்ல கணக்கம்பட்டியில. ஓ நான் சொன்னேன்லம்மா. அங்க பெஞ்சிருக்காது. இல்ல அங்க பெய்யல, ஆனா அங்க அனலா தான் இருக்கு. இல்ல ஆனா இந்த சைடு நல்ல மழை வந்துருச்சு. நல்லாவே பெருசாவே வந்திருக்குடா இங்க. எல்லா கடையிலயும் சூடா பஜ்ஜி ஓடும். தம்பிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழையை பார்த்து சூடா பஜ்ஜி ஓடுமா. மதியத்துக்கு முன்னாடி வெயிலுக்கு என்னது ஜில்லுன்னு தண்ணி ஜூஸ் தான் இன்னைக்கு நாங்க அதிகமா வாங்கி குடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அதிகமா ஊத்தும். தெரியுமா அப்பாவுக்கு தெரியுமா? ஏன் தெரியுது? தெரியுதா? அதுதான் வேலை ஏத்திட்டே இருக்கும். சரியா? அப்பா ரொம்ப ஹாப்பி மழை வந்தது. ரொம்ப இல்ல. ஆமா ரொம்ப ஹாப்பி. முடியல. இந்த இடம் சில்லுன்னு இருக்குல்ல, இப்பதான் இந்த ஏசி காத்தே மேல படுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. கொடைக்கானல் செம்ம சில்லுன்னு இருக்கு. கொடைக்கானல் சத்தியமங்கலம் போது ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி தம்பிங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து டீ ஏதாவது குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து நிப்பாட்டிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேல்பூரி வாங்கிட்டேன். தம்பிங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்ற கொடுத்துருந்தோம். சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாக போச்சு. நல்லபடியாக கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.